My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.5 ல question number 8 பார்க்க போறோம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா area of the triangle formed by vertices z, iz, z plus iz is 50 square units. Find the value of mod z ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So நான் let z equal to x plus iy ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப iz என்ன வரும்? I into x plus iy கரெக்ட்டா? So I உள்ள எடுத்தா xi plus y into I square வர இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் மைனஸ் 1 போட சொல்லியிருக்கேன். ஸோ இது மைனஸ் ஒய் ஆகிட்டு முன்னாடி எடுத்துக்கலாம் ப்ளஸ் xi அதாவது ரியல் பார்ட்டு முன்னாடி வர வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐசட்டுக்கு நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் ஒய் ப்ளஸ் xi. சரி, அதுக்கப்புறமா z ப்ளஸ் ஐசட் இதுக்கு என்ன வரும் பாருங்கள். இது ஜட்டு இது ஐசட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்புறம் இதோட மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஐயை ஆட் பண்ணணும். இதுதான் ஜட் ப்ளஸ் ஐசட். சரி, ரியல் பார்ட் என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய். இமேஜினரி பார்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஐயை நான் காமனாக வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஜட் ப்ளஸ் ஐசட். இப்போ நம்ம 10th 5th லெசன் ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 மாட். இப்போ இந்த பாயிண்ட்ஸாக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லலாம்? எக்ஸ் கமா ஒய்ஏ. இதை பாயிண்ட் எடுத்துக்கினா மைனஸ் ஒய் கமா எக்ஸு. இதை நான் பாயிண்ட் எடுத்துக்கினா எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த பாயிண்ட்ஸின் மூலமாக இதை வெர்டைசஸாக இருந்தால், ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சால் இந்த பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வந்தால் அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா. ஸோ முதல் பாயிண்ட்டாக இதை எடுத்துக்கிறேன் எக்ஸு ஒய். சரியா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு மைனஸ் ஒய் எக்ஸு. இது மூணாவது பாயிண்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ ஃபஸ்ட்டில் போட்டதை திரும்பவும் லாஸ்ட்டில் போடணும் எக்ஸு ஒய். ஸோ இந்த ஏரியா என்னான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே 50 போட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த 2வையும் அந்தாட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும்? 2 × 50 100 ஆகிடும். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இது போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபஸ்ட் ஆன்சர் என்ன வருதுன்னா, மாடை ரிமூவ் பண்ணாதீங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் தென் மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் மைனஸ். இப்போது கீழேருந்து மேலுக்கு மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் இருக்குல்ல, அப்போ மைனஸ் எக்ஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஒய். இந்த 100 நான் இங்கே போட்டுக்குவா. ஈக்குவல் டு 100. ஏன்னா 2ஆல் நம்ம 50யை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? சரி, லாஸ்ட்டில் ஒரு மாடு. இந்த மாடு கண்டிப்பாக போடணும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் கிடைக்குது. பாருங்கள், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர். சரி, ரெண்டாவது ப்ராக்கெட் ஒரு மைனஸ் இருக்குது முன்னாடி. இங்கே பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதில் கேன்சல் ஆகிரும். ஒரு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஈக்குவல் டு 100. கண்டிப்பாக மாடு போடணும் ரெண்டு சைடில். ஓகேவா? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ளே எடுக்கும்போது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஓகே, இப்போது இதே சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மாடுக்குள்ளே இந்த மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இப்படி எழுதுகிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு 100. இப்போ நம்ம மாடை ரிமூவ் பண்ணால் இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100ன்னே எழுதலாம். இப்போ ஜட்டு யார்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். கரெக்டாக? அப்போ மாடு ஜட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ மாடு ஜட்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டு போயிடும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ யார்? மாடு ஜட் ஸ்கொயருக்கான வேல்யூ. இப்போ நான் இந்த 100ஐயும் 10 ஸ்கொயர்னு போடவா? ஓகே, இப்போ இது மாடு ஜட் ஸ்கொயர்.
இது 10 ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். எப்பவுமே மாடுக்குள்ளே இருக்கிற வேல்யூ நெகட்டிவாக வராது, அதனால் மாடு z ஈக்குவல் டு 10. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.